ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி அவல் வச்சு இந்த பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 1.5 கப் அளவு அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிவப்பு அவல் இல்லைனா வெள்ளை அவல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம வாயில் போட்டோம் அப்படின்னா நல்ல மொறுன்னு இருக்கும். அந்தளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுடுங்க. அடுத்து அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இதில் 1/3 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதாவது 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுட்டு அதோட ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது நம்ம வெளியில் எக்ஸ்ட்ரா 2 நாள் வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல தேங்காய் உதிரியாக ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த அவல் சேர்த்துட்டு இதை எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அவல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் போல் வேர்க்கடலை சேர்த்துட்டு குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இது மாதிரி. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். இது மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அவல் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லாவே இழுத்துருச்சு. இந்தளவு நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக அதில் வேர்க்கடலை பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க. இது நல்லா ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ணுறோம் பாருங்கள், அதே மாதிரி ரவுண்டாக உருட்டி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே இது மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. விரல்லாம் நல்லா பதிகிற மாதிரி. இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பிடிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இதை 2 நாளைக்கு கூட வெளியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கையில் ஈரம் இல்லாமல் நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டோர் பண்ண முடியும். அவ்வளோதான், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.